Cominciano César ஒரு பொம்மை சிப் சயனத்தோடு போனான். பொம்மை சிப்பாய் ஒரு சிறிய கத்தியை எடுத்து சுண்டி அந்த மனுஷன் நெஞ்சை தீவிரமாக குத்தியது. காயமடைந்த டேவிட் கையால் தட்டி பொம்மை வீரனை தள்ளி வைத்தார். ஆனால் வீரன் விரைவில் திரும்பி எழுந்து விட்டான். ஆனால் டேவிட் தன்னுடைய இயக்கத்தின் திறனை இழந்து விட்டார். அந்த நேரத்தில் மின்ஏணி கதவுகள் திறந்தன. டேவிட் வெளியே சரிய முயன்றார். ஆனால் பொம்மை வீரன் அவரை வீழ்த்துவதை பார்த்து கொண்டிருந்ததால் இறந்தது போன்று நடிக்கத் தொடங்கினார். ஆனால் பொம்மை வீரன் அங்கு இருந்தபடி துப்பாக்கியை தூக்கி டேவிடின் கண்களில் குறிநோக்கினார். திடீரென டேவிட் செயல்பாட்டில் குதித்தார். அவர் தனது முழு திரளால் பூச்சை பொம்மையை தள்ளினார். பொம்மை கடுமையாக போராடியது. ஆனால் இறுதியில் எலிவேட்டர் கதவுகளுக்கு அடியிலே தள்ளப்பட்டது. எலிவேட்டர் கதவுகள் மூடும்போது பொம்மை தனது கைகளால் அவற்றை திறக்க முயன்றது. ஆனால் டேவிடின் பலத்தால் அந்த சிப்பாய் அழிக்கப்பட்டது. தரவாசல் டேவிட் அட்டவணையில் இருந்த செங்குடியை எடுத்தார். ஆனால் அதன் பின்னணி சக்கரம் மின்னொடிப்பது அவரது கவனத்தை ஈர்த்தது. டேவிட் செங்குடியை பார்த்தார். அவர் ஒரு கொலையாளி என்பதால் சில நாட்களுக்கு முன் அவர் ஒரு பொம்மை பற்றையின் உரிமையாளரை கொன்றார். ஆனால் டேவிட் அதை தெரியவில்லை.